வணக்கம் நண்பர்களே. ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாம் 25/11/2024 கேட்ட மேத்தமெட்டிக்ஸ் கொஷின், மேத்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஷின் எனக்கு the average weight of 50 students was 150. Out of them 5 students left whose average weight was 146 and 5 students came whose average weight was 156. Find the new average கேக்குறாங்க. அதாவது 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 50 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் வந்து 150, 150. இந்த 50 ஸ்டூடெண்ட்ல 5 பேர் வெளியில போறாங்க. வெளியில போற ஆவரேஜ் அளவு 146. இங்க வெளியில போறவங்க 5 பேர், அதுக்கு அவருக்கு போல 5 பேர் உள்ள வராங்க. அவருடைய ஆவரேஜ் அளவு 156. பட் நார்மலாக இதை மல்டிபிள் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். என்ன செய்வீங்க அப்படின்னா 50 × 150 மைனஸ் 5 × 146 ப்ளஸ் 5 × 156 டிவைட் பை 5. இது மெத்தடு. இப்படி பண்ணிங்களாக ரொம்ப டைம் ஆகும். அதனால இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது. செஞ்சால் டைம் ஆகும். அதனால் ஷுட் நாட் சால்வ் திஸ் டைப் ஆஃப் மெத்தட். அப்போ என்ன செய்யறாங்க, வெளியில் போகிறவங்க 146, உள்ளே வந்தவங்க வெயிட் வந்து 156, 156. அப்புறம் வரவங்க அதிகமாக தானே வராங்க. எவ்வளோ அதிகமாக வராங்க? 10 மோர். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 10 மோர்னா மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்டு? 5 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ டோட்டலாக எவ்வளவு? 50 மோர் அதிகமாக. எத்தனை பேர் இருக்காங்க நம்மகிட்ட? மொத்தம் டோட்டல் 50. அப்போ 50/50 ஈக்குவல் டு 1. அப்போ ஆவரேஜ் என்ன இருக்கும்? 1 மோர். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஓல்டு ஆவரேஜ் 150, உள்ளவங்க வந்தவங்க அதிகமாக வந்ததுனால ஒரு +1. த ஆன்சர் இஸ் 151 இஸ் த ஆன்சர். ஆர் கிளியர்? இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டைம் மிச்சமாக வேகமாக போடலாம். நீங்கள் என்ன செய்யலாம்? எழுதாமையே செய்ய முடியும். நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் எழுதாமல் சொல்லணும். அந்த மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் படிக்கணும். இது ஈஸியாக தோணும், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எழுதித்தே ஆகணும். பட் இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னாக்க எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி? வெளியில் போகிறவங்க 146, உள்ளே வரவங்க 156. அப்போ ஒரு ஆளுக்கு 10 மோர், 5 பேருக்கு 50 மோர். அப்போ 50 எத்தனை ஸ்டூடெண்ட்? மொத்தம் 50 ஸ்டூடெண்ட். 50 வெயிட் பண்ணால் 1. அப்போ 1 மோர். ஓல்டு ஆவரேஜ் 150. இப்போ இன்க்ரீஸ் ஆனது 1. அப்போ 150 + 1 151. த ஆன்சர் இஸ் 151. இப்படி எழுதாமல் சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா எழுதி ஸ்டெப்ஸ் எழுதிட்டே இருந்தால் பண்ண முடியாது. அதனால தான் இந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இன்னமும் நீங்கள் நிறையா படிக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? எஸ். செகண்ட் சம், a man covered 4 equal distances. பாருங்களேன், 4 equal distance of 3 km. இப்போ 4 equal distance, ஒவ்வொன்று 3 km சொல்லியிருக்காங்க. இதனுடைய ஸ்பீடு வந்து 10 km/h, இதனுடைய ஸ்பீடு வந்து 20 km/h, இதை கவர் பண்ணுறது ஸ்பீடு 30 km/h, இதனுடைய ஸ்பீடு வந்து 60 km/h. இப்படி போகுது. ஈச் என்னது 3 km. ஒவ்வொன்றுமே 3 km கொடுத்தாங்க. கொடுத்துட்டு வாட் இஸ் ஆவரேஜ் ஸ்பீடு? ஆவரேஜ் ஸ்பீடு கேட்குறாங்க. நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் 3 இருக்கனால ஃப்ராக்ஷனில் வரும். அப்போ நம்மளுக்கு டைம் டேக் மோர் டைம், கண்டிப்பாக டைம் எடுக்கும் இல்லையா? அப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த டிஸ்டன்ஸை வந்து இந்த 4 ஸ்பீடை டிவைட் பண்ணுற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். இப்போ 10, 20, 30, 60. இது 4க்கு இது எல்சிஎம் வரும்னா 60 வரும். இப்போ 60 km இது கவர் பண்ணுறதுனா 6 hours, இது 3 hours, இது வந்து 30 km 2 hours, இது 1 hour. இது வந்து ஸ்பீடு. இது ஃபுல்லாகவே ஸ்பீடு. இது வந்து டிஸ்டன்ஸ். அப்போ டோட்டலாக எத்தனை how many hours பார்க்குறோம்?
12 hours ஆகுது. அப்போ ஸ்பீடு அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம் தானே ஸ்பீடு. அப்போ டிஸ்டன்ஸ் என்னது 60 கிலோமீட்டர். எத்தனை 60 இருக்கு? 4 60 இருக்கு. அப்போ 4 into 60 தான் டோட்டல் டிஸ்டன்ஸ். டோட்டல் ஹவர்ஸ் என்ன இருக்கு? இது ஃபுல்லா ஹவர்ஸ் தானே. அப்போ டோட்டல் ஹவர்ஸ் அளவு 12 hours. 12 into 5 60. 4 into 5 20. அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்னா 20 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு அர்த்தம். ஆவரேஜ் ஸ்பீடு 20 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஆனால் இங்கே கொடுத்த பூரா 3 கிலோமீட்டர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்மளா எடுத்துருக்கோம். ஏன்னா ஈஸியாக டிவைட் பண்ணுற மாதிரி எடுத்துருக்கோம். இப்படி பண்ணாலும் ஆன்சர் வரும், ஆனால் டைம் ரொம்ப ஆகும். ஏன் ஃப்ராக்ஷனில் வரும் இல்லையா? 3/10 இப்படி போடும்போது ஃப்ராக்ஷனில் வரும். அப்போ ஃப்ராக்ஷனில் போது இன்னமும் கால்குலேஷன் அதிகமாகும், கண்டிப்பாக டைம் ஆகும். அதனால் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கனாக்க இந்த 4 ஸ்பீடுக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா அது டிஸ்டன்ஸ் சால்வ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக வித்தின் 5 செகண்ட் ஆர் 10 செகண்டில் நம்ம சம்ம பண்ண முடியும். ஆர் கிளியர்? புரிஞ்சதா? எஸ். தேர்ட் சம் வந்து ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 25 மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 அப்படின்னா 3ஆல் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர். 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கு என்ன 1 2 3 up to 25. இதோடைய ஆவரேஜ் என்ன அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுது. ரெண்டையும் ஆட் பண்ணால் 26/2 அடுத்து கொடுத்தா 13. அப்போ 3 into 13 39. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 39 இஸ் த ஆன்சர். இதுக்கு ஃபார்முலாலாம் போடுவோம், ஃபார்முலாலாம் வேண்டாம். வித்தவுட் ஃபார்முலாவில் நீங்கள் போட்டால் தான் ஜெயிக்க முடியும். இதனோட வேல்யூ என்ன கேட்குறாங்க? 2/3 minus 0.9/0 plus 3 cube. 2/3 னா 8 மைனஸ் இது any power 0 equal to 1. அதுக்கு வேல்யூ என்னது? 1 plus 3/3 27. இதை சப்ராக்ட் பண்ணிங்கனாக்க 7 plus 27 equal to 34. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 34 இஸ் ஆன்சர். அதனால என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், a/0 equal to 1. a/0 சரி, 5/0 சொன்னாலும் ஒன்று தான், 0.7/0னாலும் ஒன்று தான். அப்போ எனிதிங் பவர் 0 இஸ் 1ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு வேல்யூ தெரியணும். அது தெரிஞ்சால் இந்த கணக்கு ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் சம் வந்து இஃப் 4 sin squared theta equal to 1 அப்படின்னா find the value of cos squared theta plus tan squared theta. இப்போ என்ன செய்யும், இந்த 4 போய் டிவைட் பண்ணுங்க. sin squared theta equal to 1/4. இப்போ sin theta அப்படின்னா root of 1/4 equal to 1/2. அப்போ sin theta equal to 1/2னா தீட்டாவோட வேல்யூ என்ன வந்திருக்கும்? 30 டிகிரி. தீட்டாவோட வேல்யூ 30 டிகிரி. அப்போ தீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சோமா, இதை தூக்கி இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். cos squared theta plus tan squared theta. தீட்டாக்கு வேல்யூ என்னது? 30 டிகிரி. அப்போ cos squared 30 டிகிரி plus tan squared 30 டிகிரி. cos 30 அது வேல்யூ என்னன்னாக்கும் √3/2. இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர். இதுக்கு வேல்யூ வந்து 1/√3 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணால் 3/4 plus 1/3. அப்போ எல்சி எடுத்தா வரும் 12. இதை வச்சுக்க மல்டி பண்ணால் 9, இதை வச்சுக்க மல்டி பண்ணால் 4. அப்போ 13/12 இஸ் த ஆன்சர். இந்த ஆன்சர் இஸ் 13/12. இந்த ட்ரிக்னாமெட்ரிக்கு வந்து அந்த டேபிள் தெரிஞ்சுக்கணும். sin theta 30, 45, 60, 90 இதுக்காக நம்ம ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கோம். நம்ம யூடியூப் சேனல் பாருங்கள், ட்ரிக்னாமெட்ரியில் ஷார்ட்கட் வந்து டேபிள் போட்டு கொடுத்துருக்கோம், எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்லி. அப்படி பார்த்துட்டிங்கனாக்க மைண்டில் ஈஸியாக நின்றுக்கும். அது கிளியர்? இது புரிஞ்சுதா? எஸ் நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, கிளாஸ் எடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த ஏஎல்பி எக்ஸாமில் கொஷின்ஸ் பார்த்தோம். நிறையா கொஷின் பார்த்தோம். அதுவும் முக்கியமான குறிப்பிட்ட சம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம ரயில்வே எக்ஸாம் அல்லது எஸ்எஸ்சி எக்ஸாம், பேங்கிங் எக்ஸாம் எழுதுனவனை கேட்டு பாருங்களேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கனாக்கா, சார் கொஸ்டின் எல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு சார், ஆனால் டைம் தான் சார் பத்தலை, அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்க
படித்த மெத்தடு வந்து கண்டிப்பாக டோட்டல் டிஃப்ரெண்டாக இருக்கும். எப்படி இருந்திருக்கும், ஒன்று ஃபார்முலா படித்து சால்வ் பண்ணியிருப்பாங்க, இல்லை நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணியிருப்பாங்க. சில பேர் ஷார்ட்கட்டுக்கே ஃபார்முலா சொல்லுவாங்க. சில பேர் ஷார்ட்கட்டுக்கு இந்த ஃபார்முலாப்பா, இதுக்கு இந்த ஃபார்முலா படிச்சு, மைனஸ் வந்தால் இந்த ஃபார்முலா, ப்ளஸ் வந்தால் இந்த ஃபார்முலா, இப்படிலாம் ஷார்ட்கட்டுக்கு நிறைய பேர் ஃபார்முலா சொல்லுவாங்க. அப்படி படித்தா டைம் பத்தாது, அதனால் பாஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். அப்போ நம்ம என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு ஃபார்முலா இல்லாமல், அதுக்காக நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்னா, எங்களோட தாரக மந்திரம் என்னன்னாக்க 99% நோ ஃபார்முலா, 100% ஷார்ட்கட். அப்படி படித்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஒரு கணக்கை பார்த்தோன்னே எதுக்கு எடுத்தாலும் எழுதிக்கிட்டே இருக்கக்கூடாது. கணக்கை பார்த்தோன்னே இதே ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சதா? அது மாதிரி அந்த மாதிரி கிளாஸ் எடுத்துக்கிருப்போம். நான் வந்து ரயில்வேயில் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் ஒர்க் பண்ணி ஒரு 23 இயர்ஸாக ரயில்வேல ஸ்டேஷன் மாஸ்டர் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ விஆர்எஸ் கொடுத்துட்டு இப்போ எங்கள் இன்ஸ்டியூட் மாதிரி அண்ணா நகரில் இருக்குது. டெய்லி கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். நிறைய பேர் ஆசைப்படுறீங்க, எனக்கு வேலைக்கு போகணும், நான் ரயில்வேக்கு போகணும், நான் இன்கம் டேக்ஸ் போகணும், பேங்கிங் போகணும், அப்படிலாம் ஆசைப்படுறீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய உழைப்பு தான் நிறையா இருக்கப்பட்டது. அதுதான் நம்மளுக்கும் அடுத்த ஸ்டேட் உள்ள மாணவ மாணவர்களுக்கு பெரிய வித்தியாசம் என்னன்னாக்க, ஆசைகள் இருக்குது, எனக்கு எல்லாமே வேலை கிடைக்கணும், நான் குரூப் ஒன்றா போகணும், இல்லை ஆஃபீஸர்ஸ் ரயில்வேயில் போகணும், ஏதாச்சும் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், அப்படிலாம் நிறையா பேர்த்துக்கு நிறைய ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற உழைக்கிறோமா அப்படின்னா அதையும் கிடையாது. மெயின் அந்த கால்ஃபா பண்ணும்போது, நான் படிக்க போகிறேன், இதை படிக்க போகிறேன், அதை படிக்க போகிறேன்னு சொல்லுவாங்க. கால்ஃபா படி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே என்ன செய்றீங்க, டவுன் ஆகிடும். படிக்கிறீங்களாப்பா அப்படின்னா, இல்லை சார் எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, அதெல்லாம் சொல்லவே கூடாது. ஒன்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்களாக்கும் களத்தில் இறங்கிடணும். யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க எக்ஸாம் வந்துடும், அவ்வளோதான். எக்ஸாம் வந்து எழுதி முடித்தோடனே, அப்போ படிச்சிருந்தா நான் பாஸ் பண்ணியிருப்பேன் அப்படி எல்லா பேருக்கும் சொல்லுவாங்க. அதனால் நிறையா பேர், அதிக ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி மென்டாலிட்டியில் இருக்கீங்க. ஆசைகள் இருக்குது, உழைக்க ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னா வெரி ஃபியூ பீப்புள் ஒன்லி உழைக்க ரெடியாக இருக்காது. மீதி பூரா வந்து வேலை கிடைக்கணும், ஆனால் உழைக்கக்கூடாது, வாய்ப்பே கிடையாது. யாராலும் சரி உழைக்காமல் யாராலையும் முன்னேற முடியாது. உழைப்பு உழைப்பு உழைப்பு, அது பெர்ஃபெக்டாக உழைக்கணும். அதனால் நாங்கள் கிளாஸ் எடுத்துருக்கோம். ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி பேங்கிங் போன்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். மதுரை அண்ணா நகரில் இருக்குது. ஹாஸ்டல், வெளியூர் நண்பர்கள் ஹாஸ்டல் நாங்கள் வச்சுருக்கோம். லேடிஸ் ஹாஸ்டல் மாடியில் இருக்குது. லேடிஸ் எங்களுக்கு தங்கிக்கலாம். ஜென்ட்ஸ் ஹாஸ்டல் ஒரு 2 தெரு தாண்டி இருக்குது. அதனால் தங்கிக்கலாம். வெளியூர் நண்பர்கள் தங்கி படிக்கிற மாதிரியும் எங்கள்கிட்ட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதனால் ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள் இருந்தீங்கன்னாக்க யோசிங்க, 1000 முறை யோசிங்க. யோசிச்சு முடிச்சு ஓகேன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னாக்க இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணுங்கள். திரும்பி கூட பார்க்கக்கூடாது. யோசிக்கிறதுக்கு நீங்கள் எக்ஸாம் வரும்போது யோசிக்காதீங்க. எக்ஸாம் வரத்தோடையும் யோசிச்சா என்ன நடக்கும், டேக் ஒரு 1 வீக் ஆர் 2 days ஆர் 3 days எடுத்து யோசிச்சுட்டு இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம், வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி.